அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாரந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் ஆருஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. இன்றைய கலையத்தில் எங்களோடு மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழரின் இன்றைய பிரச்சினை தங்களின் இறமையை ஸ்ரீலங்காவின் புதிய அரசியல் அமைப்பில் இடம்பெற வைத்தல், இதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர் கூறுங்கள். இந்த வாரத்திலிருந்து இலக்கு ஒவ்வொரு வாரமும் எந்த ஒரு விடயம் அரசியலில் முக்கியத்துவம் பெறுகின்ற பற்றி சுட்டிக்காட்டி அதன் பின்னணியில அதற்கான எதிர் வினைகள் எவ்விதம் அமைகின்றது என்பதையும் எடுத்து ஆராயலாம் நினைக்கின்றோம். அந்த வகையில் கடந்த வாரங்களை எடுத்து நோக்கினால் ஈழத்தமிழரின் இன்றைய முக்கிய பிரச்சனையாக தங்களின் இறமையை ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பில் இடம்பெற வைத்தல் என்பது அமைகின்றது. இதற்கு காரணம் 2015 ரணில் ஸ்ரீசேனா ஆட்சி காலத்தில் காலஞ்சென்ற சம்பந்தரும் சட்டத்தரணி சம்பந்தரும் சட்டத்தரணி சுமந்திரனுமாக இணைந்து ஐக்கிய ராஜ்யம் என்ற ஒரு ஒரே ஆட்சி என்கின்ற அடிப்படையிலான ஒரு அரசியலமைப்புக்கு வரப்புக்கு சட்ட ரீதியாகவும் அது எழுதுவதற்கு துணை செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. துணை செய்தார்கள். அந்த ஐக்கிய ராஜ்ய எந்த நேரத்திலும் தற்பொழுது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினால் அரசியலமைப்பாக சட்டமாக்கப்படலாம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் அச்சம் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் புதிய ஒரு அரசியலமைப்புக்கான செலவுகளை செய்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் பணம் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஏற்கனவே தமிழர் தரப்பாலும் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி லேபிள் குத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஐக்கிய ராஜ்யத்தை எந்த நேரத்திலும் அவர்கள் கொண்டு வந்து ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன வாக்குறுதியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆன காரணத்தினால்தான் இந்த ஐக்கிய ராஜ்யம் என்பது ஒற்றை ஆட்சிக்குள் உள்ளக தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களுக்கான பாதுகாப்பான அமைதி வளர்ச்சிகளை தருவதற்கு ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறார்கள். ஆகவே அந்த பாதுகாப்பான அமைதி வளர்ச்சி என்பன இல்லாது போகின்ற நேரத்தில் அந்த அரசாங்கத்தை விட்டு விலகுவதற்கான வெளியக தன்னாட்சி உரிமை அவர்களுக்கு இயல்பாக வரும். இது ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளும் இருக்கின்றது. அதனை கூட இல்லாமல் செய்து இது ஒரு வடக்கில் வாழ்கின்ற சமூகம், அடுத்தது கிழக்கில் வாழ்கின்ற சமூகம். அதுக்குதான் இப்பொழுது கூட இந்த பராசல திட்டத்தில் கூட இன்றைய ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார வடக்குக்கான நிதியீடு கிழக்குக்கான நிதியீடு கிழக்குக்கான நிதியீடுக்கு இந்தியாவே அதற்கான பொறுப்பாக எல்லாம் வைத்து செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் என்னவென்று சொன்னால் ஒரு தொடர்ச்சியாக ஒரு வடக்கு வாழ்பவர்கள் கிழக்கில் வாழ்பவர்கள், ஆனால் வடக்கு கிழக்கு எல்லாமே ஸ்ரீலங்காவினுடைய ஒரே நிலப்பரப்பு. இந்தியாவில் இருக்கின்ற அதே முறை. இந்தியாவில் கன்னியாகுமரியில இருந்து இமயமலை மட்டும் ஒரே நிலப்பரப்பு தான். அந்தந்த பகுதியில் நீங்கள் உங்களுடைய மொழியை பண்பாட்டை பேணுவதற்கு மாநில சட்டசபைகளை தருவோம் என்பதுதான் தந்திருக்கிறோம் என்பதுதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு முறைமை. அதே மாதிரியாக இங்கேயும் நீங்கள் உங்களோட பகுதிகளில் கவியரங்கம் வச்சு பட்டிமன்றம் வச்சு விளையாட்டு விழாக்கள் நடத்தி கல விழாக்கள் நடத்தி கொண்டிருப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். மற்றபடி அங்கிருந்து இங்கு மட்டும் ஒரே நிலப்பரப்பு என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு அரசியலமைப்பு தான் இந்த அரசியலமைப்பு. இதனை எதிர்ப்பதற்கான மக்களுடைய சக்தியை திரட்ட வேண்டி இருக்கின்றது ஒரு பக்கம். அதே நேரத்திலே 1948ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சி முறைமையை, அதாவது ஒற்றையாட்சி சிங்கள பெரும்பான்மை ஆட்சி முறைமையை தமிழர்கள் ஏற்கவில்லை என்று வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள்.
இந்த முறை தேசிய மக்கள் சக்தி வந்து வடக்குல 8 தமிழற்ற பிரதிநிதிகளை பெற்றிருக்கின்ற ஒரு சூழல், வடக்கிலும் கிழக்கிலும் இப்ப பெற்றிருக்கின்ற சூழல்ல வந்து அவர்கள் வாக்களித்து இந்த பாராளுமன்றத்தில் ஏற்கிற ஒரு நிலைமை வரும். அப்படி வருகின்ற பொழுது தமிழர்களும் இந்த புதிய அரசை ஏற்றுக்கொண்டார்கள் நிலை வரும். அதற்காக வேண்டி பாராளுமன்றத்தில் 8 உறுப்பினர்கள் கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியை அத்துடன் ஒரு வன்னியில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய ஜனநாயக முன்னணி செல்லும் அடைக்கல்நாதனையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதனுடைய பொதுச் செயலாளர் கஜேந்திரன் செல்வராஜா கஜேந்திரனுடன் சேர்ந்து சந்திப்புகளை நடத்தி இந்த 3 பகுதியும் இணைந்து 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கினால் அந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர் பகுதிகளில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களில் 50க்கும் மேற்பட்டவர்கள் 50 வீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பவர். ஆகவே அந்த இந்த முறை கொண்டுவரப்பட்டாலும் நிராகரிக்கலாம் என்ற ஒரு 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 உத்தியை வெளிப்படுத்தி தொடங்கினார்கள். அதே நேரத்தில் இதை மையமாக வைத்து தமிழர்களுக்கான ஒரு பொது வேலை திட்டத்தை, அதாவது அரசியலமைப்பை எதிர்கொள்வதில் தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் அவரவர் உங்கள் கொள்கையின் அடிப்படையில் தேர்தலில் ஈடுபடுங்கள், போட்டியிடுங்கள், வெற்றி பெறுங்கள். ஆனால் இந்த ஒரு பொதுக் கொள்கையில் இணைவதற்கான ஒரு முறைமையையும் தோற்றுவித்தார்கள். ஆனால் சம்பந்தன் அவர்கள் கொண்டு வந்த ஐக்கிய ராஜ்யத்துக்கு பக்கத்துணையாக இருந்த சுமந்திரன் அவர்கள் இந்த முறை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக பதவியேற்ற உடன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்துக்கு கூடாக நேற்று முன்தினம் இந்த தமிழர் ஒரு பொது வேலை திட்டத்தில் அரசியலமைப்பை எதிர்த்தல் என்ற அந்த பொது வேலை திட்டம், அப்படித்தான் 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பை எதிர்த்திருந்த பொது வேலை திட்டத்தில் தான் தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் பற்றிய தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்தன. அந்த பொது வேலை திட்டத்தில் ஒன்றிணைறவை தடை செய்து அதே நேரத்தில் வந்து இப்பொழுது அரசாங்கம் இதொன்றையும் கொண்டு வராது, வேற நேரத்தில் பார்ப்போம் என்று ஒரு சமாத்தியமான முறையில் இந்த ஐக்கிய ராஜ்யத்தை நிறைவேற்றுவதற்கான பின்னணிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இந்த ஆசிரியர்கள் எழுத வேண்டி வருகின்றது. இந்த கட்டத்தில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்துலக மக்கள், இன்றைக்கு ஈழத்தமிழ் மக்கள் உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அனைத்துலக மக்கள் இந்த விடயங்களை அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த புதிய அரசியலமைப்பில் வந்து உரிய மாற்றங்கள் வராது, இந்த ஐக்கிய ராஜ்யத்தை கொண்டு தடுத்து நிப்பாட்டுவதற்குரிய அல்லது மாற்றங்களை கொண்டு வைக்க வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் சங்கத்துடைய தன்மை. அதே நேரத்தில் வந்து இந்த ஈழத்தமிழர் இன்றைய பிரச்சினை தங்கள் இறமையை ஸ்ரீலங்காவின் புதிய அரசு அமைப்பில் இடம்பெற வைத்தல் என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இந்த மண் எங்களின் சொந்த மண் என்பதுதான் இளமை. இன்றைக்கு வந்து தையிட்டியில வந்து இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று மக்கள் சொல்வதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறக்கிறது. அவர்களுடைய கையிலே காணி உரிமைகள் கூட இருக்கின்றது, உரிமை உயிர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கின்றது. அந்த நேரத்திலே வந்து இந்த தையிட்டு திசவிகார அமைப்பு என்பது குறித்து சமூக நீதி செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலைக்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை சக்திவேல் அவர்கள், இது சமயம் சார்ந்த விடயம் அல்ல, தமிழர்களை அரசியல் வீழ்த்தியதன் அடையாளமாக இராணுவத்தினால் கட்டப்பட்டது. அதுவும் இந்த கோவிட் காலத்தில் வந்து பெருந்தொற்று காலத்தில் வந்து அவசரமாக பெருந்தொகை பணத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கின்றது. அபிதமான ஒரு அவசர தேவையில் இது ஏன் கட்டப்பட்டது என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த தனியார் காணியில் ஸ்ரீலங்கா இராணுவம் சமூக புதைகுழிகளை ஏற்படுத்தி இருக்கின்றதா? இப்பொழுது செம்மணியில் கூட கடந்த வாரத்திலும் இன்னொரு மின்சார எரிப்பு கட்டிடம் கட்ட போன பொழுது அதுக்குள் இருந்து கூட எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. நீதிவான் கூட அங்கு சென்று பார்வையிட்டதெல்லாம் பார்க்கிறோம். அதே போல இந்த இப்ப தையிட்டியில இருக்கிற இந்த பிகார கட்டப்பட்ட அந்த தனியார் காணிக்குள் ஸ்ரீலங்கா இராணுவம் மக்களை படுகொலை செய்து புதைத்ததா
என்கின்ற ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆன காரணத்தினால்தான் அவசரப்பட்டு கட்டி இதனை பாதுகாத்து இராணுவம் அந்த பகுதியிலே வந்து எதிர்காலத்தில் கூட ஒரு அகழ்வுகளை செய்து உண்மைகளை கொண்டு வர நிலை ஏற்படுத்தி இருக்கிறதா, இதற்கான ஒரு பதில் அரசாங்கத்தாலும் சர்வதேச நிலையிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். அது முதன்மைப்படுத்தப்பட்டு இங்கே அனைத்துலகம் வாழ்கிற ஈழத்தமிழர்களாலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் இந்த ஆசிரியர் தலையங்கம் முன்வைக்கின்றது. அது இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம் என்பதற்கு பக்க சான்றாக வரக்கூடிய முறையில் இந்த சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பணியகத்தின் இயக்குனர் அருத்தந்தை சூஜை ஜீவரட்னம் அவர்களும் ஒரு அறிக்கை மூலமாக இந்த தையிட்டி திஸ்ஸ விகார இன முரண்பாட்டின் அடையாளம் என்பதை வெளிப்படுத்தி இது சமாதான நல்லெண்ண வளர்ச்சிகளை தடை செய்கின்ற ஒரு அரசியல் செயற்பாடு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த விகாரம் முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்று தாங்கள் வந்து புதிய ஒரு அரசியலை இலங்கையில் நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் தான் போலீசார் வந்து இந்த தையிட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலன்சாமியையும் செல்வராஜ கஜேந்திரனையும் மற்றும் வாசிக சுதாகரனையும் போலீஸ் விசாரணை கலைத்து வாக்குமூலங்கள் பெற்று ஒரு அந்த போராட்டத்துக்கான அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து அந்த விகாரை எடுக்கிறதுக்கு கடப்பார்கள் வரும்படி துண்டு பிரசுரம் வழங்கியதாக ஒரு போலியான துண்டு பிரசுரத்தை அடித்து விநியோகித்து அவரின் மேல் விகாரையை வன்முறையான முறையில் அளிக்க முயற்சித்தார் என்று விளக்குப்பதிவு செய்ய முற்படுகின்றார். இவ்விதமான செயல்கள் மூலம் தொடர்ச்சியாக மக்கள் தங்களுடைய இந்த தையிட்டி போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான தடைகளையும் இந்திய அரசாங்கம் வந்து வெளிப்படுத்துகின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி என்பது எவ்வளவு சூழத்துக்கு இருக்கிறது என்பதை இந்த உதாரணங்கள் தெரியப்படுத்துகின்றன. அதே நேரத்தில் வந்து மன்னாரில் நடைபெற்ற கனிம வள ஆராய்வு 23 அரசு தின அலுவலர்கள் வந்த பொழுது அங்கு வந்து போலீசாரால் ஒன்று கூடக்கூடாது என்று தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் மக்கள் அதை மீறி ஒன்று கூடி கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்திய காரணத்தினால் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அப்படி திருப்பி அனுப்பப்பட்டது குறித்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் கூறுகையில் தாங்கள் வந்து அந்த விடயத்தை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்காவுக்கும் மன்னர் அபிவிருத்தி குழு தலைவர் முதலமைச்சர் உபாலி சமரசிங்காவுக்கும் கொண்டு சென்றதனால் தான் உடனடியாக அவர்கள் தலையிட்டு அந்த அரசாதிபருக்கு அறிவித்து அந்த அலுவலர்களை திருப்பி அந்த அழைக்க செய்தார் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். அப்படியானால் அதே மாதிரியாக இந்த தமிழ் பிரதேசத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் இந்த தையிட்டி பிரச்சனையிலும் இதே மாதிரியாக தலையிட்டு ஒரு புதிய கோணத்திலே செயல்படலாம் என்பதை சுட்டிக்காட்டிய இலக்கு சம்பூர்ண வந்து இந்த வாரத்தில் வந்து மீளவும் இந்தியாவோட இணைந்து இலங்கையினுடைய மின்சார சபையும் இந்தியாவினுடைய அனல் எரிமின் சக்தி சபைகளும் இணைந்து ஒரு கூட்டு கம்பெனி ஒன்றை உருவாக்கி அங்கே திரும்பவும் 50 மெகாவாட் அனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கும் அதற்கு பிறகு வந்து 75 மெகாவாட் அனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை தொடங்குகிறார்கள். அந்த விஷயங்கள் கூட அந்த பக்கத்தில் இருக்கிற மக்களால் எவ்விதமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திச்சது அப்படின்ற விஷயங்கள் கூட இந்த தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் உறுப்பினர்கள் கூட ஆராய்ந்து இவர்கள் மன்னாரில் அப்படி செய்திருந்தால் அதே போல இந்த விடயங்களையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இலக்கு முன்வைத்தது. அதே நேரத்தில் இந்த 20ஆம் தேதி பிப்ரவரி 20ஆம் தேதி அனைத்துலக சமூக நீதிகள் நாள். அந்த அனைத்துலக சமூக நீதிகளுக்கான நாளை வந்து ஐக்கிய நாடு சபை கொண்டாடி கொண்டிருக்கீங்களா கிளிநொச்சியில வந்து 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ோருடைய கிட்டிய குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய நீதிக்கான போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் இந்த அனைத்துலக சமூக நீதி நாள் வந்த அன்று 8வது ஆண்டு நிறைவானது. அந்த 8வது ஆண்டிலே 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த போராட்டத்திலே உயிரிழந்த அந்த சோகமான அந்த தரவுகளும் பதிவாகி இருக்கின்றன. இத்தகைய ஒரு சூழலில் வந்து இந்த
போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தாய்மார் தங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மட்டுமில்லை சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடு சபை கூட இதுவரை இந்த விதமான ஒரு சிறு நீதி வழங்கலை கூட செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதை நாங்கள் அனைத்துலக ரீதியாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதை சுட்டிக்காட்டுகின்ற தீச்சட்டி ஏந்தி இந்த மாதிரி போராடினார்கள். அவ்வளவு தூரத்துக்கு தீச்சட்டி ஏந்தி போராடுற என்பது தங்களுடைய உடலை வருத்தி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற ஒரு மரபு. அந்த அளவுக்கு அந்த தினத்திலே அந்த போராட்டத்தை கூட நடத்தியிருக்கிறார்கள். அப்ப இந்த இவற்றை எடுத்து கூறி உரிய முறையிலே அனைத்துலகம் வாழ்ந்து ஈழத்தமிழகம் செயற்பட ஒன்று எதிர்பார்க்கின்ற இலக்கு இந்த நேரத்திலே 22ஆம் தேதி பிப்ரவரி மாத த கார்டியன் ஆங்கில நாளிதழில் பிரான்சினுடைய வெளிநாட்டு அமைச்சர் ஜீன் நோயல் ஃபெரட் அவர்கள் உலகின் பிரச்சினை வடக்கு தெற்கு மோதல் அல்ல, யார் அனைத்துலக சட்டங்களை ஆதரிக்கின்றார்கள் ஆதரிக்கவில்லை என்பதுவே தலையங்கமிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதனை தேசிய மக்கள் சக்தி கவனத்தில் எடுப்பது நல்லது. அதாவது எப்பயும் அனைத்துலக சட்டங்களுக்கு ஆதரவாக ஒரு அரசு செயல்படுகின்ற பொழுது அங்கு ஓரளவுக்கு சட்டத்தின் ஆட்சி என்பது நிலைபெறக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் அனைத்துலக சட்டங்களை நாங்கள் ஏறெடுத்தே பார்க்காமல் சர்வாதிகார தன்மையோடு செயற்படுகின்ற பொழுதுதான் அந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி என்பது வீழ்ச்சியடை என்பதை தான் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். உண்மையில் அதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையும் கூட. எங்க பார்த்தாலும் கூட அனைத்துலக சட்டங்கள் என்பது ஒரு புறத்திலே இருக்கின்றது, அதை யாரும் கவனிப்பார் இல்லை. அதனுடைய பாதுகாவலர் என்று சொன்ன அமெரிக்காவை இப்பொழுது அதை தலைகளாக முறுகிறது. நெத்தன்யாகு அதற்கு மேலாக தூக்கி எறிந்த நிலையிலே ஒரு நாட்டை ஆளலாம் என்பதை அந்த நேரத்திலே மஹிந்த ராஜபக்ச காட்டி கொடுத்த அந்த பின்னணியிலே செய்து கொண்டிருக்கின்றார். இவைகளை எல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுத்து இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற இந்த தன்மையை ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றன. அந்த ஏப்ரல் மாதத்துக்குள் நடைபெறலாம். அந்த சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற இறமையை ஒவ்வொரு மக்களும் வாயில் உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்களுக்கான அந்த எம்பவர்மெண்ட், மக்களுக்கான சக்தி அளிப்பை தாயகத்திலும் அனைத்திலும் இருக்கிற தமிழர்கள் செய்தோம் என்றால்தான், உழைத்தோம் என்றால்தான் இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கான புதிய வாயில்கள் திறக்கப்படும் என்பதுதான் இந்த ஆசிய தலைங்கத்தில் கருத்தாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அனைத்துலக சட்டம் என்று நீங்கள் கூறும்பொழுது அமெரிக்கா மட்டுமில்லை, பிரித்தானியா போன்ற நாடுகளும் கூட அந்த சட்டங்களை மீறித்தார். நன்றி மாஸ்டர். அரசோட புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக பேசிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஸ்ரீதரன் மற்றும் CVK சிவஞானம் போன்றவர்களோடு தொடர்பு கொண்டு உரையாடும் பொழுது அவர்கள் அதற்கான நல்லொரு சமிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இதை உடனடியாகவே சுமந்திரன் அவர்கள் இது எழுத்து மூலம் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அப்பொழுது கூறியிருந்தார். இப்பொழுது விளங்குகின்றது என்ன காரணத்துக்காக சுமந்திரன் அவர்கள் எழுத்து மூலம் சமர்ப்பிக்க வேண்டும், தங்களுடைய தமிழரசு கட்சியுடைய பொது சபை கூடும் பொழுது அதில் ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று. இதற்கிடையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சி சில வாரங்களுக்கு முன்னதாக கூட்டம் கூடியிருக்கிற சாணிக்கினுடைய அலுவலகத்தில் கூட்டத்தை கூட்டி திட்டமிட்டபடி சுமந்திரனை செயலாளராக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் சுமந்திரன், சாணக்கியன் இருவரும் இணைந்து, உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று. அரசாங்கம் மாறினாலும் இவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய இந்த இடையூறுகளை, அதாவது தமிழர் தாயகம் விடிவு பெறக்கூடாது என்ற ஒரு கொள்கைத்தான் செயல்படுகிறார் நீங்கள் அவதானிக்கிறார் என்றால் இதை ஆராயக்கூட இல்லை, புறக்கணிப்பது என்ற செய்தியை கூறுகிறது. உண்மைதான். ஏனென்றால் அவர்கள் தங்கள் தேர்தல் தோல்வி இருந்து எவ்வாறாயினும் மீண்டும் அந்த தோல்வியை நிவர்த்தி செய்து அடுத்த தடவையாவது ஏதாவது ஒரு பதவிகளை பெற்றுவிட வேண்டும் என்பது அவரின் நோக்கமாக இருக்கின்றது. அதை பார்க்கும் போது தெரிகின்றது. இப்ப என்னென்றால் அரசியல் ஜாப்பை பொறுத்தவரையில் இலங்கை அரசு கொண்டு வருகின்ற அரசியல் ஜாப்பில் நாங்கள் தமிழ் மக்களிட அதாவது இறமை தொடர்பாக நாங்கள் காத்திரமாக எமது கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அது தொடர்பாக ஆய்வு செய்து நாங்கள் நமக்கான தீர்வை வேலைக்கே கொண்டு செல்ல வேண்டும். இலங்கை அரசு முன்வைக்கும் தீர்வை ஏற்றுக்கொள்வதை விட அல்லது இலங்கை அரசு ஒரு தீர்வை கொண்டு வரும் என்று காத்திருப்பதை விட நாங்களே ப்ரோஆக்டிவாக நாங்களே ஒரு தீர்வை முன்வரது இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பதென்று கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டது. அதற்காகத்தான் ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று அதுக்கு ஸ்ரீதரனைத்தான் தலைவராக போட்டிருந்தார்கள். அதிலும் ஒரு குளறுபடி உண்மையில் அதற்கு பொருத்தமானவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான்.
அரசியல் அமைப்பு பற்றி கூடுதலாக தெரிந்த ஒரு துறை சார் நிபுணராக இருப்பதால் அவர் அதற்கு ஏற்றவராகத்தான் இருக்கிறார்கள். இப்ப ஆனால் ஸ்ரீதரனை அங்கு போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தமிழரசு கட்சி ஒரு பெரிய கட்சி, அது பழம் கட்சி, அந்த வட்டத்துக்குள் தான் நிற்கிறார்கள் இப்பவும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஸ்ரீதரன் தலைவர் பதவி வழக்கில் இருக்கிறது. சுமந்திரன் செயலாளராக வந்திருக்கின்றார். இப்ப ஸ்ரீதரனும் அந்த கட்சியை விட்டு வெளியேறி தனக்கான ஒரு அரசியல் அமைக்கக்கூடிய துணிச்சல் அவரிடம் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் அதை சுற்றி சுற்றி நிற்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கட்சிக்கு இருக்கிற வாக்கு வங்கியில் தாங்கள் பங்கு பிரித்துக் கொள்ளலாம். அது பழைய கட்சி, அதுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. அந்த வாக்கு வங்கி இன்றைய பிச்சுக் கொள்வதில் தான் இப்போது அவர்களுக்குள்ள போட்டி ஏனைய கட்சிகளை மூவி தமிழ் மக்களிடம் சென்று தமிழ் மக்களின் ஆதரவுகளை பெறுவதில்லை. அந்த கட்சிக்கு இருக்கிற வாக்கை பங்கு பிரிப்பதில் அடிதடியாகத்தான் இருக்கின்றது. அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்போது நீங்கள் கூறியது போல மட்டக்களப்பில், இப்ப மட்டக்களப்பை பொறுத்தவரையில் மட்டக்களப்புல தமிழரசு கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்குகளும் தமிழரசு கட்சிக்கான ஆதரவும் அங்கு தக்க வைக்கப்பட்டிருந்தது. அதை காரணமாக காட்டி அவர்களின் ஊடாக தன்னை ஒரு செயலாளராக நியமித்திருக்கிறார்கள். ஆனால் இதற்குரிய பதிலை மக்கள் தான் வழங்க வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் கட்டாயம் வழங்குவார்கள். ஆனால் இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், தேர்தல்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும் அதிகாரம் அல்லது உள்ளூராட்சி சபைகளை தெரிவு செய்யும் அதிகாரம் மக்களிடம் இருக்கின்றது. ஆனால் ஆளுநர் போன்ற பதவிகளை தெரிவு செய்கின்ற அதிகாரம் அரசு தலைவரிடம் தான் இருக்கின்றது. அப்ப உதாரணமாக இப்ப சுமந்திரனை வெவ்வேறு பதவிகளில் ஆளுநராகவோ வேறு ஏது பதவிகளாகவோ இலங்கை அரசு நியமிக்கலாமே என்று சொன்னால், இலங்கை அரசை பொறுத்தவரையில் தனக்கு விசுவாசமானவர்கள், தனது நலன்களை பேணுபவர்கள் தான் இலங்கை அரசுக்கு தேவை. தற்போதைய நிலையில் இலங்கை அரசு ஓரளவு விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டிருப்பது ஏனென்று சொன்னால், சில பல மாற்றங்களை புதிதாக வந்தவர்கள் தாங்கள் ஏதோ புதிதாக செய்ய போவதாக தமிழ் மக்களை நம்ப வைக்க வேண்டும். அப்ப அதற்கான ஒரு நகர்வுகளைத்தான் அவர்கள் இப்போது மேற்கொள்கிறார்களே தவிர, உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இந்த அரசை பொறுத்தவரையில் எளிமையான அரசு, இனவாதம் இல்லாத அரசு என்றெல்லாம் இனவாதம் இல்லாத அரசு என்று இனவாதம் மதவாதத்தை பற்றி யார் பேசுகிறார்? அனுரகுமார திசாநாயக்க பேசுகிறார். இனவாதம் மதவாதம் தலை தூக்க விட மாட்டோம் என்று. கையிட்டியில் இடப்படுவது இனவாதம் என்று அவர் விளக்கப்படுத்தினார். நல்லது. கையிட்டியில நீங்கள் செய்கிறது இனவாத தமிழர், அதாவது நீங்கள் கட்டினால் அது இனவாதம் இல்லை, அதாவது சட்டவிரோதமாக நீங்கள் கட்டுவது இனவாதம் இல்லை, அதை அகற்ற சொல்லி கேட்டால் இனவாதம். அப்ப இது நெத்தனியாகு ஐக்கிய நாடுகள் சபை மீது அல்லது அமெரிக்கா ஐசிசி மீது வைக்கிற வாதம் போலதான். அதாவது ஐசிசி பூட்டினுக்கு பிடியாணை பிறப்பித்தால் அது நியாயமான அமைப்பு, அதே ஐசிசி நெத்தனியாவுக்கு பிடியாணை பிறப்பித்தால் அது தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு. அதே ஒரு நிலைமைதான். அவர் உண்மையில் அனுரகுமார திசாநாயக்காவோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ அல்லது அவருக்கு முண்டு கொடுக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அவரின் கட்சியில் இருப்பவர்களோ யாரும் தங்கள் அரசு இனவாத அரசு அல்லது மதவாத அரசு இல்லை என்று கூறுவதற்கான அருகதை அற்றவர்கள். என்று சொன்னால், உண்மையில் மனிதர்களோட மதத்தை அதிகமாக மதிப்பதால் தான் மனிதர்களின் காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அதிலும் நீங்கள் குறிப்பாக பார்க்கலாம், வடக்கில் பௌத்தர்கள் இருக்கிறார்களா? இல்லை. அப்ப அங்கு அதுக்கு கட்டப்பட்ட அந்த பெண்மணி கலைக்கும் போது கூறுகிறார், ஒரு பொன் விளைகிற பூமி என்றால் விவசாய நிலம். நீங்கள் அரிசிக்கு வேற நாடுகள்ல பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற எதுவும் ஒரு பிரயோஜனம் இல்லாத விகாரையை கட்டி வைத்து விட்டு முனைவாக்க, அதாவது அந்த இனத்துக்குள்ள ஒரு பிரிவினையை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். உதாரணமாக தற்போதைய நிலையில் இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்பாக இருந்தால் இந்த அரசை அகற்றுவதற்குரிய ஏது நிலைகள் ஏனைய நாடுகளுக்கு இலகுவாக கிடைத்துவிடும். என்னென்று சொன்னால், இது ஒரு இன முரண்பாடாக மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வரும். இப்ப இந்த இன முரண்பாட்டுகளை களைவதற்கு இப்ப சுமந்திரன் போன்றவர்கள் இலங்கை அரசுக்கு உதவலாம், சாணக்கியன் போன்றவர்கள் சுமந்திரன் போன்றவர்கள் உதவலாம். அப்ப அவர்கள் உதவுவது என்னென்றால் அவர்கள் இந்த பழம்பெரும் கட்சி, அதாவது தமிழரசு கட்சியை அவர்கள் மெல்ல மெல்ல கைப்பற்றுவதன் ஊடாக
ஆனால் அவர்கள் அதனை கைப்பற்றுகிறார்கள், அதை தன்வசப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மாற்றீடாக ஏனையவர்கள் பலமாக வளர முடியாதது, அதற்கு மாற்றீடாக தமது அரசியலை அவர்கள் நடத்த முடியாததும் தான் காரணம். பலவீனம் தான் உண்மையிலான காரணம். அது நல்ல ஒரு நீங்கள் அதாவது மற்றவர்களை வளர விடக்கூடாது என்பதில் சுமந்திரன் நிச்சயமாக அவதானமாக கையாளுகிறார். இவர்கள் சமீபத்தில் கூட பிரித்தானியாவுடைய பிரதிநிதியை சந்தித்திருக்கின்றார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை, ஆனால் தன்னிடம்தான் ஆளுமை இருக்கின்ற. நீங்கள் கூறினீர்கள், ஆரம்பத்தில் கூறினீர்கள், நாடாளுமன்ற அரசியலுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் பொருத்தமானவர். ஆனால் அவர்களுக்கு எவ்வாறு அதை சிந்தித்தார்களோ எனக்கு தெரியவில்லை. சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட மூக்க நுழைத்துக் கொண்டிருப்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், மற்றவர்கள் வளரக்கூடாது என்ற நோக்கம் தானா? உண்மைதான். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொது தேர்தலின் போது ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை நாங்கள், அதாவது இந்த அரசு தலைவர் தேர்தலின் போது எவ்வாறு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினார்களோ தமிழ் மக்கள், அதே போல நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இந்த தடவை ஒரு வினைத்திறன் உள்ளவர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி சிலரை அணுகிய போது, அப்போ அதில் சிலர் கூறிய கருத்து என்னவென்றால், தன் மீது இலங்கை அரசு போலியாக போடப்பட்ட வழக்குகள், குருந்தூர் மலையாக இருக்கலாம், வெவ்வேறு வழக்குகள். இப்ப மாஸ்டர் கூறியிருந்தார், தையிட்டி விகாரைக்கு முன்னால் கொடி பிடித்துக் கொண்டிருந்ததற்கு கூட எல்லோருக்கும் விசாரணைக்கு அழைக்கிறார்கள். ஆனால் கொழும்பில பாதாள கோஷ்டி ஒவ்வொரு நாளும் சுடுபட்டு செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு அவ்வளவு வன்முறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு கொடி பிடிப்பதுதான் அவர்களுக்கு வன்முறை, அல்லது அமைதியாக போராட்டம் நடத்துவதுதான் இவர்களுக்கு வன்முறையாக இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அவர்களை பரிந்துரை செய்ய முற்பட்ட போது அதற்கு பலர் கூறியது என்னென்றால், இவ்வாறான போலியான வழக்குகளை போடும் போது அந்த எல்லா வழக்குகளிலும் இலங்கை அரசுக்கு எதிராக ஆஜராகிறவர் சுமந்திரனாகத்தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவர் அதற்குள்ளும் தன்னை நுழைத்துக் கொள்கிறார். அப்ப எல்லா அரசியலுக்கு வருவார்கள், இந்த அடுத்ததாக இந்த அரசியலை கண்ட்ரோல் பண்ணுவார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுடன் ஏதோ ஒரு வகையில் அவர்களை தன்னில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறார் சுமந்திரன். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அனைத்துலக ராஜதந்திரிகளையோ அல்லது வெளியுலக மட்டத்திலான தொடர்புகளை ஏற்படுத்துவதில் மேற்கொள்கின்ற தாமதம், தயக்கம் அல்லது பயத்தை சுமந்திரன் தனக்கான பலமாக பயன்படுத்திக் கொள்கிறார். அப்ப அவரைத்தான் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அதான் அந்த பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் வினைத்திறன் உள்ளவர்களாக இருந்தால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பதவியில் இல்லாத அவர் தான் போகிறார். அது சில சமயங்களில் ஒரு சிலரது ஆளுமையாக இருக்கிறார். அவர்கள் மற்றவர்களை ஓரங்கட்டி முன்னுக்கு வருவது. இன்று நீங்கள் கூறியது போல அவருக்கு எந்தவித பதவியும் இல்லை. இருந்த போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியா தமிழகத்துக்கு சென்ற போதும் கூட சுமந்திரன் சென்றிருந்தார். அதே போல இப்ப பிரித்தானியா அதிகாரிகளை சந்தித்த போது சுமந்திரன் சென்று சந்தித்திருந்தார். அப்ப அவர் மீண்டும் தன்னை அதற்குள் ஈடுபடுத்திக் கொள்வது தான் ஒரு புறக்கணிக்க முடியாத சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை எவ்வாறு அகற்றுவது என்பதை இந்த ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அரசியல்வாதிகளோ சிந்திப்பதாக இல்லை. அவர்கள் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத வெவ்வேறு விடயங்களில் தங்கள் சக்திகளை விரயமாக்குகிறார்களே தவிர உண்மையில் ஒரு வளமான அரசியலை கட்டியமைக்க வேண்டும் என்று சிந்திப்பதாக இல்லை. நன்றி அரசுகளை. மாஸ்டர் உங்களிடம் வருகின்றேன். தமிழர்களை பொறுத்த மட்டில் ஒரு அடி முன்னுக்கு வைத்தால் உடனடியாகவே 2 அடி பின்னால் போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த பொழுது தமிழரசு கட்சியில் 6 பேரும் ஏனைய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் 7 பேரும் இருந்தார்கள். அப்பொழுது ஒரு நல்லொரு சந்தர்ப்பம் இருந்தது. அதை விட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் செல்வராசா போன்றவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சேர்த்து 7 பேர் இருந்தார்கள். ஒரு சரியான நேரத்தில் சரியாக அணுகி இருக்க வேண்டும், ஆனால் அணுகவில்லை. சுமந்திரன் அவர்கள் அதை உணர்ந்து அதனால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்தது. இப்ப உள்ள நிலைமையில், இப்ப நான் அரசோரிடம் கேட்ட விடயங்களை பார்க்கும்பொழுது இப்ப உள்ள நிலைமையில் நாடாளுமன்றத்தில் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறு குழப்பங்களை ஏற்படுத்தினால் அவர்கள் நினைக்கின்ற ஒரு தீர்வை கொண்டு வந்து திணிக்குவதற்கான ஒரு நேரம் வந்துவிட்டது. இதை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சாணக்கியன், சுமந்திரன் போன்றவர்கள் இதை வரவேற்று இது தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வாக கொண்டு வருவது என்ன விதமான ஆபத்தை ஏற்படுத்தும்? அவ்வாறான ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது அவர்கள் ஏற்கனவே பிரகடனப்படுத்திய ஏக்கிய ஆட்சிய ஒரே ஆட்சி, உங்களோட ஆட்சியை நாங்கள் ஒரே அடியை ஏற்றுக்கொள்றோம், உங்களோட ஆட்சிகளை அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பதவியில வாழ்றதுக்கு விடுங்க என்ற அந்த செயற்பாட்டினுடைய வெளிப்பாடு தான். அந்த செயற்பாட்டினுடைய வெளிப்பாட்டில இப்ப அரசு கூறியது போல தமிழரசு கட்சிகளையே இந்த
ஒரு புள்ளியில வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைவது தடுக்கப்பட்டது பிரச்சனையை கொடுத்திருக்கிறது. என்னன்னு சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர் இன்றைய காலையில் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றார், நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இந்த அரசியலமைப்பு எதிர்ப்புன்றதுல இணைய வேணும் என்று நாங்கள் போய் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கல. இந்தியாவும் சொல்லுகிறது உங்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லை, ஒருவர் வந்து சமஷ்டி வேணும்னு சொல்லி வெளியால கதைக்கினோம், ஆனா அறைக்குள்ளுக்கு எங்கள்கிட்ட வந்து கதைக்கல, சமஷ்டி தேவையில்லைன்னு கதைக்கிறார்கள். இவ்விதமான தன்மைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு குரல்ல வந்து கதைங்கன்னு இந்தியா கூறுகிறது. பிரித்தானியாட்ட போனா என்ன, அமெரிக்காட்ட போனாலும் என்ன, வேற எந்த நாட்டில போனாலும் கூட அவர்கள் போன தங்கள்கிட்டயே நீங்கள் எப்போ ஒன்றடியா ஒற்றுமைப்பட்டு வந்து பேச போறீங்க, நாங்க என்ன செய்யறோன்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிற அரசியல் வேறுபாடுல கடந்து இனியாவது நாங்கள் ஒரு பொதுவேளை திட்டத்திலேயாவது ஒன்றுபட வேண்டும் என்ற நிலையை தோற்றிக்கு முற்பட்டோம். அதுக்கு தடையாக அமைந்திருக்கிறது என்று தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தெரிவிக்கிறது. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய ஆணையை கொண்டிருக்கிற குழு. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய ஆணைய இல்லாதவர் அதை தடை செய்கிறார். அதை யோசிச்சு பாருங்க, எந்த தூரத்துக்கு ஜனநாயகம் தமிழ் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற. தமிழ் மக்களுடைய பாராளுமன்ற குழு, தமிழக கட்சியில பாராளுமன்ற குழுடைய தலைவர் ஸ்ரீதரன் அவர் ரெண்டு கரைக்க விட்டுருக்கிறார். இந்த சூழ்நிலை இருக்கிறது, இந்த சூழ்நிலையில் நாங்கள் வாழ்றதா இருந்தால் நாங்கள் ஒன்றுபட்ட ஒரு நிலைக்கு வராவிட்டால் நாட்டு நிலைக்கு வந்து இனமே நாசகமா உண்டு அதில் சொல்லி இருக்கிறார். அப்ப தமிழரசு கட்சிக்குள்ளேயே இந்த மெண்டேட்னு சொல்லப்படுற மக்களான இல்லாதவர்கள் தமிழரசு கட்சியை வழிநடத்துற ஒரு தன்மை இருக்குமாக இருந்தால், மக்களான பெற்ற ட்ரம்ப் வந்து உலகத்தை வழிநடத்தல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு கூறுகிறார்கள் மாஸ்டர், ஒருவரிடம் ஆளுமை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதை காரணம் காட்டித்தான் சுதந்திரம். மிகப்பெரிய சிக்கல் தமிழகத்தில் இருக்கிறது என்னென்றா, இந்த அறிவுக்கும் படிப்புக்கும் வித்தியாசம் தெரியாதவனா தமிழன் இருக்கிறான். அறிவுன்றது அனுபவத்தால வாரது. அது எல்லா மனிதருக்கும் அறிவு இருக்குது. யாருக்குமே அறிவு, படித்தவன் படியாதவன், காசு உள்ளவன் காசு இல்லாதவன், வேலை செய்கிறவன் வேலை செய்யாதவன் அப்படின்லாம் பார்க்க இயலாது. மனிதத்துவத்தினுடைய தன்மையை பகுப்பாய்ந்து வாழ்றதான். அதாவது அனலிட்டிக்கல் பவர் மனிதனையும் மிருகத்தையும் வேறுபடுத்துற உண்டு. அதுதான் அறிவு. அந்த அறிவு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கூட இருக்குது. தமிழ் சமுதாயத்தில் இந்த இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ் பாஸ் ஆகக்கால இந்த சிங்களவனுக்கு தான் இங்கிலீஷ் பாஸ் ஆகன்றான். அதுக்காக இதை கொண்டு அதுக்காக ஆங்கிலம் சொல்லுமா இங்கிலீஷ் பாஸ் ஆகன்னு சொல்றான். அந்த ஆங்கில பாஸ் எங்களுக்கு தெரியும் போய் சிங்களவன்ட்ட காட்டி அதுக்குள்ள ஒரு இங்கிலீஷ் பாஸ் ஆக படிச்ச ஒரு கோஷ்டி இருக்குது கொழும்புல. அந்த கோஷ்டியும் இந்த கோஷ்டியுமா சேர்ந்து ரெண்டு கோஷ்டியுமா சேர்ந்து இலங்கையை அழிக்கிறதான். நீங்க சொல்வது முற்றிலும் உண்மை மாஸ்டர். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துற பாருங்கள். உலக தலைவர்கள் எத்தனை பேர் ஆங்கிலத்தில் மேடையில் உரையாடுகிறார்கள்? இல்லை, அவர்கள் தங்கள் மொழியில் தான். ஆனால் இவர்கள் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக இப்படியே வைத்திருப்பது எவ்வளவு பின்னடைவே. குமார் ஜெயவர்தனான்னு சொல்லி சிங்கள அறிவுஜீவியாக இருந்தவர் தெளிவாக கூறியிருந்தார். அதாவது இந்த ஆங்கிலம் படித்த ஜனநாயக குழு என்ன செய்யும் என்று சொன்னால், சிங்கள மக்களை அடக்கி ஒடுக்கி அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வார நேரம் எல்லாம் தமிழர் அடிக்கிறது. சிங்களவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்து அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நேரம் எல்லாம் தமிழர் அடிக்கிறது. அப்படியே அந்த தன்னை நூல்ல இப்படி வரலாற்றுல வந்து 1931ஆம் ஆண்டுல இருந்து இன்றைக்கு மட்டும் சிங்களவர்களுக்குள்ள இவங்கள் நாட்டு வளத்தை இவங்கள் சுரண்டி தங்களதாக்கி போட்டு அங்க வந்து சிங்கள பாமர மக்களுக்கு ஒன்றுமில்லாம போய்க்கல அவங்க கொதித்தெழும்பைக்குள்ள தமிழன் அடிக்கிறது மூலமா திசை போடுறது, பௌத்தத்தை கொண்டு வர்றது மூலமா திசை போடுறது, எப்படி மொழி வரியையும் மத வரியையும் கொண்டு வர்றதுமா ஆட்சி செய்வார். வரலாற்றுக்கு இதுக்கு மாற்றாகத்தான் அன்றகுமார திசாநாயக்காவுடைய கட்சி தன்னை வெளிப்படுத்துறன்னு சொன்னால் அது துணிவுடன் செயல்பட வேண்டிய நேரம் இது. ஆனால் அவர்களுக்கு சிக்கல் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். என்றால் பௌத்த அமுக்க குழுன்றது, அதாவது பிரஷர் குரூப்பாக அரசியல்ல வந்து பௌத்தம் இருக்கிறது என்பது லேசப்பட்ட ஒன்று இல்லை. எவரையும் வந்து தூக்கி அடிக்கிற தன்மை இருக்குது. நீதியாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் தூக்கி அடிக்கிற சக்தி வந்து அந்த பௌத்த அமுக்க குழுக்கு இருக்குது. அவை அந்த பௌத்த அமுக்க குழுவோட அவர்கள் செயற்படைக்கல மிக கவனமாக தான் செயற்பட வேண்டியிருக்கு. அது வேற விடயம். ஆனால் நீங்கள் சாதாரண விஷயங்கள், அது தனியாருடைய காணி, அந்த தனியாருடைய காணியை அவர்கிட்ட குடுன்னு சொல்றது சாதாரண சட்ட விஷயம். அப்படியான விஷயங்களை நீங்க முதல்ல வந்து உங்களுக்கான அந்த நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினீங்கள் என்றால் தான் பெரிய விஷயங்களுக்கு நீங்கள் போறதுக்கான அந்த தன்மை பெறும். அதை செய்யலைன்ற பற்றி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பிறகு இருக்க. இப்ப சுமந்திரன் வந்து பிரித்தானிய தூதுவரை கண்டு கதைத்த பொழுது அவர் வந்து என்ன செய்கின்றார் என்றால்,
தமிழ் மக்களுடைய அரசியலமைப்புல உரிய மாற்றம் பெறணும்ன்றதுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க பற்றி பேசுறாரு இல்லை. நீங்கள் எப்படி இங்க ஐக்கிய நாடு சபையில இந்த தமிழர்களுக்கு இலங்கை அரசுக்கு மேலே பொறுப்பு கூறல், நல்லிணக்கம், மனித உரிமை பேணல் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தவற்றை எப்படி நீங்கள் முன்னேற்ற போறீங்க என்று இலங்கை அரசோட கொண்டு சம்பந்தப்படுத்தி கேட்கிறார்களே தவிர தமிழர்களுக்கு இதுவரை காலம் நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்ற பற்றி எதுவுமே கேட்கிறார்கள் இல்லை. இது அங்கே இருக்கிற பிரச்சனை. அதாவது இலங்கை அரசை மேலும் பலப்படுத்துறதுக்கு இவர்கள்தான் வெளியக தன்னாட்சி உரிமைகள் அடிப்படையில் சேனல் 4 நேரடியாகவே வெளியக விசாரணை வர வேணும் என்ற பின்னணியில உலகெங்கும் அந்த இனஅழிப்பை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்தின ஒரு நேரத்தில் இவர்கள் தான் நாங்கள் உலக பொறுமுறைகள் போறோம்னு சொல்லி கொடிபிடித்தாக்க இன்றைக்கும் அந்த உள்ளக பொறிமுறையை நீங்கள் அபிவிருத்தி செய்கிற விதத்தில் செயற்படுங்கன்னு கேட்கிறார்கள் ஒழிய தமிழ் மக்களுக்கு நீதி இன்னும் வழங்கப்படவில்லை என்ற பற்றி கேட்கிறார்கள் இல்லை. அதான் நீங்க சொல்றது சரி. சுமந்திரன் அவ்வாறுதான் திட்டமிட்டு செயல்படுகிறார். அதே நேரத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில சில பல முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றதுக்கு ஒரு சில நடைமுறை உதாரணங்கள் வருகிறது. செல்வராஜா கஜேந்திரன் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டி ஒன்றில ஊடகவியலாளர்கள் எங்களுடன் பக்கபலமாக இல்லாமல் போனதுதான் எங்களுக்கான பலவீனமாக அமைந்தது. அவர்களை நாங்கள் சரியான முறையில் கவனத்தில் எடுக்காதுன்றதை ஏற்றுக்கொண்டு இப்ப ஊடகவியலாளர் தங்களுக்கு பக்கமாக நிற்க வேணும் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஊடகவியலாளர் பலரும் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அந்த ஊடகம் வழிநடத்த வேண்டும் என்றதை இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஊடகத்தின தன்மை எங்களுக்கு யாருக்கு மேலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுடைய நில தாழப்போகுதுன்றது எங்களுக்கு தான் முதல்ல தெரியும். உங்களுடைய நில தாழாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்றோம். செல்வராஜா கஜேந்திரன் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். சுவிஸ்ல கைது செய்யப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர் பொஸ்கோவை பற்றி அவர் கூறுகின்ற பொழுது பொஸ்கோட பிரச்சனை நீதிமன்ற சம்பந்தமான பிரச்சனையை நீங்கள் நீதிமன்றம் சம்பந்த முறையில முன்னெடுக்கலாம். ஆனால் இந்த தாங்கள் உட்பட, அதாவது தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி உட்பட தாங்கள் ஜெனீவாவுக்கு போவதற்கான பல உதவிகளை செய்தவர் அவர் என்று தங்களுக்கு தெரியும். ஆனோடினால இந்த இவருடைய கைது என்பது மனித உரிமை செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஆட்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையுது. அதுல இருந்து வெளியால வருவதற்கு அவரை பிணையில விடுதலை செய்துட்டு மிச்சத்தை செய்யுங்கன்ற ஒரு கருத்தை சொன்னார். அது முரண்பாடுகள் எங்களுக்கு நிறைய இருக்கு, செயற்பாட்டாளருக்கு முரண்பாடு இருக்குது. ஆனால் ஒரு பொது அடிப்படையில அது எந்த திசையில ஆபத்தை கொடுக்கும்ன்றதை கூறுகிறார்கள். இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிற அரசாங்கங்கள் ஒவ்வொரு தனிமனிதனிலும் கூட தவறு இருக்கலாம், அதுக்காக வேண்டி அவர்களை கைது செய்யலாம். ஆனால் இன்ன காரணத்துக்காக கைது செய்ய ஒன்று தெளிவாக சொல்லி அந்த அறிக்கையை வெளியிட்டு தான் கைது செய்ய வேணும். அப்படி இல்லாமைக்கு செயற்பாட்டாளர்கள் இருக்கிறவங்கள திடீர்னு கைது செய்கின்ற பொழுது அதன் விளைவாக செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற மற்றவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துகின்ற கருத்து கஜேந்திரகுமார் செல்வராஜா கஜேந்திரன் கூறியிருக்கின்றார்கள். இது என்னத்தை கதிக்கின்ற இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எல்லோரையும் இணைக்கிற ஒரு சிந்தனைக்கு போறார்கள். அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இப்படி இருந்து கொள்ளுங்க. என்ன பிரச்சனைன்னா இன்னொன்னு சொல்றாங்க, தேர்தலுக்காக நாங்கள் செய்வதில்லை, தேர்தல் அனுபவங்களுக்கு கூடாக தமிழ் மக்கள் பெறப்பட்டால்தான் அவர்கள் தேசியத்தை ஆதரிப்பார்கள். அவர்களை பெறமில்லாட்ட அவர்கள் தேசியத்தை சிந்திக்க மாட்டார்கள். நாலாந்து வாழ்வை பற்றி சிந்திப்பார்கள். அதுதான் 6,000 மில்லியன் ரூபாய் அங்க வடக்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று அங்க மக்களுக்கான பொருளாதார திட்டங்களோ மக்களுக்கான சமூக நல திட்டங்களோ ஒன்றுமே தமிழ் மக்களால் பெருசாக கட்டமைக்கப்பட இல்லை. ஆகவே அவர்களும் ஒரு நாளாந்த வாழ்வுக்கு யாரிடம் போவோம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றால் அவர்களை தங்களுடன் நினைப்பதற்கான உண்டாக அமைகின்றது. அதை எல்லாம் செய்வார்கள். அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்பொழுதாவது சிந்திக்கின்ற காரணத்தினால் இதை மையமாக வச்சு ஒரு பொது கட்டமைப்பை கொண்டு அந்த பொது கட்டமைப்பு ஊடாக பொது விஷயத்துல ஒருங்கிணைச்சு செயற்பட வேண்டிய ஒரு தேவை வருகிறது. இது அங்க மட்டும் இல்லை, அனைத்துலகிலும் இருக்கிற எல்லா அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துலகத்தில் இருக்கிற செயற்பாட்டாளராக இருந்தாலும் சரி, ஊடகவியலாளராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வேறுபாடுகளை மறந்து ஒருத்தர் ஏற்றுக்கொள்றதுக்கான அந்த நல்லிணக்கத்தை வெளிப்படுத்த வேணும். நாங்கள் தான் செய்ய வேணும், நீங்கள் எங்களோட நில்லுங்கள் என்று சொல்ற அந்த தன்மையை எல்லாரும் கைவிட வேண்டும். அந்த தன்மையை கைவிடாவிட்டால் இது முழு தமிழகத்துக்கும் ஆபத்தாக முடியும். ஆகவே இப்பொழுது அதனால பாதிக்கப்பட்டவர்கள் உணர்கிறார்கள். தாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை யார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அது யாருமே இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா அந்த ஆளுமை வெளிப்பட இயலாதபடி இந்த மாதிரியே தவறான பாதைகளுக்குள்ள சென்றால் தான் அந்த ஆளுமை வெளிப்பட இயலாம போனது. இப்பொழுது உணர்கிறார்கள். உணர்கின்ற அந்த நேரத்துல
நடந்தது போகட்டும், நடந்ததுதான், நிகழ்ந்தது அதை பற்றிய பிரேத பரிசோதனைக்கு நாங்கள் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு ட்ரம்புடைய ஆட்சி என்பது மிக மிக உலகமெங்கும் நேற்று விஷம் என்ற இந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு தான் இந்த நாடு சொந்தம் என்றதை வலியுறுத்துகிற ஆட்சியா வரப்போகுது. அந்த வகையில சிங்கள அரசும் அதை செய்ய போகுது. இந்த நாடு எங்களுக்கு தான் சொந்தம், ஐக்கியராட்சிய இதுக்குள்ள நீங்கள் வடக்கு கிழக்கு வாழ்ற சமூகம் என்ற நிலை வரப்போகுது. அப்ப இப்படியான ஒரு நேரத்துல தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து முதல்ல அரசாங்கத்தையோ அல்லது வெளிநாட்டையோ நீங்கள் உங்களோட திசைக்கு கொண்டு வரது என்றால் உங்களோட பொருளாதார பலம் கட்டியமைக்கப்பட வேண்டும். பொருளாதார பலம் கட்டியமைக்கப்பட்டால்தான் இவன் எனக்கு தேவைன்னு சொல்லி இன்னொருவன் வருவான். உங்களுக்கு நீதியின் அடிப்படையிலோ, உண்மையின் அடிப்படையிலோ, நேர்மையின் அடிப்படையிலோ, சமத்துவத்தின் அடிப்படையிலோ, சுதந்திரத்தின் அடிப்படையிலோ, சகோதரத்தின் அடிப்படையிலோ அரசியல யாருமே உதவி செய்ய மாட்டான். ஆனால் தனக்கு தேவைன்னு சொன்னால் இன்றைக்கு ரஷ்யாவை அமெரிக்காவுக்கு தேவையா இருக்கு என்று ரஷ்யா சீனாவோட சேராதபடி வாக்க வேணும். இதுதான் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய அரசியல் விளையாட்டு. இதுதான், அதாவது தான் எப்படி என்றாலும் திருப்பி ரஷ்யாவோட அமெரிக்கா நல்லுறவை வளர்த்து கொண்டு சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைகிற அந்த தன்மையை பிரேக் அடிக்கவாங்க. இந்த பிரேக் அடிக்கிற விளையாட்டு தான் இன்றைக்கு CVK சிவஞானத்துக்களால சுமந்திரன் செய்கிறார். அங்க தமிழர்கள் ஒன்றுபடாதவாறு பிரேக் அடிக்க வரும். இந்த பிரேக் அடிக்கிற விளையாட்டுகள் நிப்பாட்டுங்க. இப்ப எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் யாரும் உங்களோட பணி என்ன. உங்களுக்கும் ஒரு சில ஆளுமை இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா அந்த ஆளுமையாளன் இல்லைங்க. ஆனா அதை கொண்டு மற்றவன் அடக்கி அளவழிக்கிறாதீங்க, மற்றவனுக்கு உங்களோட கருத்தை திணிக்காதீங்க என்பதுதான் இந்த நேரத்தில் பேசப்பட வேண்டிய ஒன்றா இருக்கிறது. நீங்கள் கூறுவது போல் நேர்மறையாக நடக்கின்ற விடயங்களை நாங்கள் வரவேற்போம், 2 கையையும் தூக்கி வரவேற்போம். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி அரசர்கள். இப்ப மாஸ்டர் கூறிய விடயம் ஒன்று, அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கை தீவில் பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது குறிப்பிட்ட காலங்களில் அங்கே இனக்கலவரம் என்ற அந்த போர்வையில் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடுவார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் அப்பொழுது இருந்து இப்பொழுது வரை பொருளாதார பலத்தில் இருக்கிறார்கள், மண்ணிலும் சரி புலத்திலும் சரி. இப்ப மாஸ்டர் சொன்னார், அனுரகுமார திசாநாயக்கா ஒரு சாதகமான சூழலில் இருக்கின்றார். பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற நிலைமையில் அவருக்கு நிச்சயமாக தெரியும் இந்த நாட்டில் இனப்பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அவர் கூறாவிட்டாலும் இனப்பிரச்சனை இருக்கின்றது தெரியும். இனப்பிரச்சனை தீர்த்தால் பொருளாதார பிரச்சனை தீரும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் இங்கே அவர் இரண்டையும் கையாளாமல் நடுவில் 2 தரப்பையும் ஓரளவுக்கு திருப்திப்படுத்துவதற்காக ஒன்றுமே செயல்படுத்தாமல் அப்படியே காத்துக் கொண்டிருப்பது முக்கியமாக. ஏன் அதை கூறுகிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும், பேரினவாத இந்த பௌத்த பிக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் விரும்ப மாட்டார்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பதற்கு. அப்ப அதற்கு அமைதி காப்பது. தமிழர்கள் இங்கே இழுபறிப்படுகிறார்கள். சுமந்திரன், சாணக்கியன் இவர்கள் இழுபடுவது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி ஒன்றுமே செய்யாமல் பொறுத்திருந்து பொறுமை காப்போம் என்ற அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இரு தரப்பினர். உண்மைதான். என்று சொன்னால் நீங்கள் கூறியது போல இப்ப தமிழர்களுக்கு இடையில் இருக்கின்ற ஒற்றுமையினம் அல்லது பலவீனம் அவர் அதை ஒரு பலமாக பயன்படுத்துகிறார். அதாவது இந்த தமிழர்கள் இதுவரையில் தமிழர்கள் எதையும் செய்யவில்லை, எதையும் இவர்களால் முடியாது, எனவே இந்த தென்னிலங்கை அரசுகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்ற ஒரு நிலையை, ஒரு மனநிலையை உருவாக்குவதிலும், அவ்வாறான ஒரு மனநிலையை செயற்கையாக உருவாக்குவதிலேயே இந்த NPP கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. நீங்கள் கூறுவது போல உண்மைதான். என்னென்று சொன்னால், அவர் கூறுவது அப்பட்டமான பொய் என்று தெரிகிறது. என்றால் அவர் இதுவரை காலமும், அவருக்கு இப்ப 55 வயது என்று சொன்னால் 55 வருஷமாக உங்கதான் இருந்தவர். அப்ப போர் முடிஞ்ச ஒரு 15 வருஷம் தான். அப்ப அதற்குள்ள இடம்பெற்ற வரலாறுகள், சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அங்க என்ன நடந்தது, போர் நடந்தது, என்ன வரலாறு எல்லாம் தெரியும். தெரிந்து ஒன்றும் தெரியாதது மாதிரி இருக்கிறாரே தவிர, அவர் கூறுவது, இப்ப மாஸ்டர் கூறியது போல, இந்தியாவில பல்வேறு இனங்கள் இருக்கிற சமயத்துல எல்லோரும் ஒரே இந்தியர்கள் என்று கூறினாலும் அந்தந்த மாநிலங்கள் தங்களுக்குரிய அதிகாரங்களுடன் தான் இருக்கின்றன. அதிகாரங்களை எல்லாம் கலட்டி எறிந்து விட்டு நாங்கள் ஒரே இந்தியர்கள் என்று யாரும் கூறவில்லை. ஆனால் இங்கு மட்டும்தான் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்குது. நீங்கள் கூறியது போல அனுரகுமார திசாநாயக்கா இதை ஒரு கிடப்பில் போட்டுவிட்டு இதை இப்படியே விட்டு கொண்டு போகலாம் என்றால் அது ஒரு தவறாகத்தான் போய் முடியுமே தவிர, என்னென்னு சொன்னால், நீங்கள் முன்னர் போராட்ட ஒரு குழுவாக இருந்தனீர்கள், ஒரு புரட்சியை செய்தனீர்கள், நீங்களே துணிச்சலாக முடிவெடுக்க முடியாத நிலையில் இப்போது வந்து நிற்கிறீர்கள் என்றதுக்கு காரணம் அந்த அரசியல். இப்ப அந்த பௌத்த பேரினவாதம் என்றதுக்கு நீங்கள் புரட்சியாளர்களும் போஷிக்கப்பட்டு நிற்கிறீர்கள். அதை யார், அதாவது நீங்கள் வெளியில் இருக்கும் போது மட்டும்தான் புரட்சியாளர்கள். அந்த அரச தலைவற்ற கதிரையில் அமர்ந்ததும் நீங்களும் அரசியல்வாதிகளாக மாறிவிடுவீர்கள். அது அந்த கதிரைக்குரிய பவர். அப்ப இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப சரி, இந்த தையிட்டி விவகாரத்தை எடுப்போம்.
அதை இடிச்சாலும் பிரச்சனை அனுரா குமாரதிசாநாயக்காவுக்கு, இடிக்காவிட்டாலும் பிரச்சனை என்றால் அதை ஏன் ஆரம்பித்தது யார்? நீங்கள் தான் ஆரம்பித்தீர்கள். அப்ப இது அங்கு பௌத்தத்தையும் மதத்தையும் இனத்தையும் மொழியையும் அரசியலாக பயன்படுத்தி வந்ததான் சிங்கள ஆட்சியாளர்கள். அதனை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையிலிருந்து மாறுங்கள், அதுக்கு துணிச்சலாக முடிவெடுங்க. முன்னர் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவுக்கும் அதான் கூறப்பட்டது. ஒரு பெரும்பான்மையாக முதல் முறை அவர் வந்த போது, அவருக்கு ஆதரவுகள் இருந்த போது அவர் துணிச்சலாக முடிவெடுப்பார் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இல்லை, எதுவும் நடக்கவில்லை. அவரும் அப்படியே சிக்கப்பட்டு அதற்குள்ள ஆளுங்கி அந்த ஏதோ தண்ட காலத்தை முடித்துக் கொண்டு வெளியேறியதாகத்தான் இருக்கின்றது. அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அதாவது இவ்வாறானவர்கள் ஒரு தடவை வந்து போவார்களே தவிர தொடர்ச்சியாக ஆட்சியிலும் இருக்க முடியாது. ஒரு மாற்றத்துக்காக கொண்டு வந்தார்களே தவிர, ஏனென்றால் ஒன்றுமே இல்லை என்று போது ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்தார்கள். சரி, இவர்களும் வந்து இதுதானா அந்த நிலைமை இன்னும் சில மாதங்களில் சில வருடங்களில் வந்துவிடும். வந்த பிற்பாடு அதற்கு பிறகு இவர்களும் திருப்பவும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். எனவேதான் அவர் படைத்துறை கட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது பல்வேறு துறைகளில் அவரே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை எட்டியிருக்கின்றார். அப்ப தமிழர் பிரச்சனை தொடர்பாக துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஆனால் அவர்கள் ஒன்றை விளங்க வேண்டும், தமிழர் பிரச்சனை தான், அதாவது இன பிரச்சனை தான் இந்த இலங்கையின் தற்போதைய நிலைக்கு காரணம். அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனா திறந்த பொருளாதார கொள்கை கொண்டு வருந்த போது இந்தியாவில் கூட இல்லை, தென் ஆசியாவிலேயே முதலில் இலங்கை தான். அப்போ எல்லா முதலீட்டாளர்களும் ஜப்பான் சோனியாக இருக்கலாம், பராசனைக்காக இருக்கலாம், வெவ்வேறு காரணம் எல்லாம் இலங்கையில் தான் முதலீடுகளை மேற்கொள்ள வந்தவர். போர் ஆரம்பித்ததுடன் சிதறையோடி மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா ஆண்டு போய் அவர்கள் செட்டில் ஆகிவிட்டார். இனி வரமாட்டார். அப்ப உண்மையில் எல்லா இடத்துக்கும் இலங்கையிலிருந்துதான் எல்லா பொருட்களும் ஏற்றுமதி ஆகி இருக்கும். அது அதற்குரிய மூல காரணமும் இந்த இனப்பிரச்சனை. ஆனால் இன்று வரையும் சிங்களவர்கள் அதை உணர்ந்ததாக இல்லை. சரி, எத்தனை நாளைக்கு நீங்கள் கூறுவது போல தமிழர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்து எத்தனை நாளைக்கு நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்பதுதான் அடுத்த கேள்வி. உண்மைதான், நீங்கள் கூறியது போல் அந்த பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகள் எவ்வளவு வளர்ச்சி அடைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை, இந்தோனேஷியா 5.2% தங்களுடைய ஜிடிபியை அதிகரிப்பார்கள் என்று இந்த ஆண்டு கூறுகிறார்கள். நன்றி அரசர்களே. மாஸ்டர், நிறைவாக உங்களிடம் ஆசிரியர் தலையங்கத்தில் நூடாகத்தான் அந்த கேள்வியை கேட்க நிறைவு கேள்வியாக வருகின்றது. ஈழத்தமிழரின் இன்றைய பிரச்சினை தங்களின் இறமையை ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பில் இடம்பெற வைத்தல் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இடம்பெற வைப்பதற்கு உடனடியாக என்ன தமிழ் தரப்பு செயல்படுத்த வேண்டும்? உடனடியாக செயல்படுத்த வேண்டும் சொல்கின்ற பொழுது முதல்ல அரசியல்வாதிகள் இருக்கட்டும். 1977 தமிழ் மக்களுடைய ஆணையை பற்றி தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தலில் வென்ற பொழுது கூட அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துல சொல்லியிருந்தார்கள், நாங்கள் அப்பொழுது தேசிய சபை தான் அப்பொழுது பார்லிமெண்ட் அழைக்கப்பட்டது, நாங்கள் தேசிய சபைக்கு போகாமல் தமிழ் மக்களுக்கான அரசியலமைப்பை உருவாக்குவோம். அதை உருவாக்காம விட்டதுனால்தான் மிச்ச பிரச்சனை எல்லாம் வந்தது. அன்றைக்கு அவர்கள் தேர்தல் வென்ற உடனேயே தமிழ் மக்களுக்கான தேசிய அரசியலமைப்பை உருவாக்கி இருந்தார்கள் என்றால் அந்த அரசியலமைப்பின் பின்னணியில் தான் எல்லாம் வந்திருக்கும். அனைத்து தூதரகங்கள் கூட அந்த பின்னணியில் தான் தங்களுடைய எதிர்காலத்துக்கு இவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடன் ஒத்துப்போவார்கள் என்று ஆதரவுகள் அளித்திருப்பார்கள். நாடுகளுடைய ஆதரவு கூட வந்திருக்கும். அது எல்லாவற்றையும் இல்லாமல் செய்தது தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு அரசியலமைப்பு உருவாக்காத காரணத்தினால். இன்றும் கூட இப்படி ஒவ்வொருவர் நின்று இழுபறிப்பட்டு கொண்டிருக்காமல் சட்டத்துறையில உண்மையின் நேர்மையுமான சிந்தனையை கொண்டிருப்பவர்கள் ஒருங்கு சேர்ந்து இதுதான் தமிழ் மக்களுடைய நாட்டுக்குள் நாடின்ற நிலைக்குள்ள இருக்கலாம். ஸ்டேட் இது இந்த ஸ்டேட் கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸ்டேட் மாற வேண்டும் கூட யாரும் கேட்கவில்லை. தமிழோட கூட ஒரு காலம் நாட்டை பிரகடனப்படுத்த இல்லை. அந்த நாட்டுக்குள் தான் நாடாக இருந்து போராடி கொண்டிருந்தார்கள். என்ற நாட்டுக்குள் நாடாக இல்லாமல் பிரகடனப்படுத்தினால் அதில் விளைவுகள் வேறு விதமாக வரும் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆன காரணத்தினால்தான் இப்ப நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இதுதான் தமிழ் மக்களுக்கு தேவையானது என்று ஒரு அரசியல் இப்ப நீங்க தயாரிங்கோ. அதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா துறையில் இருக்கிற நிபுணர்களையும் இணைத்து அந்த அரசியல் பொருளாதாரத்திலும் சரி, அரசியலிலும் சரி, சட்டத்திலும் சரி, நிதித்துறையிலும் சரி ஒன்று சேர்த்து அதை கொண்டு வாங்க. நீங்க அதை கொண்டு வர அந்த ஆவணத்தை மையமா வச்சு எல்லாம் திசை திரும்பும். இன்றைக்கு ட்ரம்ப் அரபு உல்லாசபுரி கொண்டு வர காசாவை என்று அங்க உங்களுக்கு பெரிய செல்வம் பெறும் என்ற ஒரு
ஒரு ஆவணத்தை கொண்டு வந்துதான் அந்த பிரதேசத்தில் வந்து அமெரிக்கா சென்ற ஆட்சியை நிறுவ பார்க்குது. ஆகவே இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்றா, இந்த இடத்துல வந்து நாங்கள் அதை சொல்லி நிறைய செல்ல நினைக்கிறேன். இலங்கையில வந்து தமிழருடைய நாளிதழாக முதல் தொடங்கி முழு இலங்கையில் இருக்க தமிழருக்காக இருந்தது வீரேசரி தான். ஆனால் பின்னர் வந்து ஈழநாடு தமிழ் மக்களுடைய பிரதேசங்களுக்கான ஒரு ஊடகமாக வந்து வெளிப்பட்டது. அது 90களில் வந்து அங்க ஏற்பட்ட நிலைகள் சிக்கலாக வருகின்ற பொழுது செல்லையா பொன்னிச்சாமி என்று சொல்லப்படுற SP சாமி அவர்கள் தான் தினக்குரலை தொடங்கினார், தமிழ் மக்களுடைய கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்று. அந்த தினக்குரலுடைய ஞாயிறு ஆசிரியராக இருந்த ராஜநாயம் பாரதி அவர்கள் தான் கடந்த மாதத்திலே காலமானார். அந்த விழாவுக்கு, அந்த இறுதி மரியாதை அளிக்கிற விழாவுக்கு வந்து கலந்து கொண்ட SP சாமி அவர்கள் தற்பொழுது காலமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சக ஊடகியலாளர் என்ற முறையிலும் தமிழர்களுக்கான ஒரு ஊடகத்தை நிறுவ வேண்டும் என்றும் செயற்பட்ட SP சாமி அவர்களுக்கு நாங்கள் இலக்கு ஆசிரியர்கள் சார்பாகவும் ILC வானொலி குழுமம் சார்பாகவும் இந்த நேரத்தில் உங்களுடைய இதய வணக்கங்களையும் உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எதற்காக சொல்கின்றோம் என்றால், தேசிய மட்டத்திலேயும் ஒரு ஊடகம் செயற்படத்தான் வேணும். அது வீரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது, அது தேசிய மட்டத்தில் செயற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் தனித்தனி தாயக மட்டங்களிலும் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப மாகாணம் சொல்றாரு, மாகாணம் சொல்லிக்கல. இப்ப வடக்குக்கான கிழக்குக்கான ஊடகவியலாளர்கள் அமைத்து அதை ஒருங்கிணைக்கின்ற அந்த சக்தியாகவும் வடக்கு கிழக்குக்கான ஒரு பொது ஊடகம் தான் செயற்பட வேண்டும். அந்த வகையில் தான் இலக்காக இருந்தாலும் சரி அல்லது ILC-யாக இருந்தாலும் சரி தன்னுடைய பணியை செய்கின்றது. ஆக இன்றைய காலகட்டத்தில் இந்த அரசியலமைப்பு சரியான முறையில் தமிழர்களுடைய இறமையை உள்வாங்குவதாக இருந்தால் முதலில் ஊடகத்தை பலப்படுத்துங்கள். ஊடகத்தை பலப்படுத்துகின்ற ஊடகத்திலே எல்லோரும் கருத்துக்களை தெரிவிக்கட்டும். எல்லோரும் வாங்கள், யாரும் வாங்கள். அதை பற்றி செல்வராஜா கஜேந்திரன் சொன்னார், தாங்கள் தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்குகின்ற பொழுது அதில் வந்து சித்தார்த்தனும் வந்து கலந்து கொண்டார் பிளட் சார்பாக, டக்ளஸ் தேவானந்தம் வந்து கலந்து கொண்டார் EPRF சார்பாக. நாங்கள் அவர்கள் முன்பு எப்படி இருந்தாலும் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி நாங்கள் கவனத்தில் எடுக்கவில்லை. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மக்கள் பேரவையாக வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டோம். அதே கருத்தை இன்று திரும்பவும் கொண்டு வாருங்கள். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கட்டும், எங்களுக்கு இருக்கிற வேறுபாடுகள் இருக்கட்டும், கடந்த கால வரலாறுகள் இருக்கட்டும். மக்கள் அதுக்கான வரலாற்றை உருவாக்கிக் கொள்வார்கள், அதுக்கான பதிலை கொடுப்பார்கள். இன்று எல்லா தமிழரையும் இணைக்கின்ற, எல்லா தமிழரை உருவப்படுத்துகின்ற ஒரு ஊடகத்தை கொண்டு வாருங்கள். இந்த இருக்கிறது. நாங்களும் எங்களுடைய இயன்ற அளவு ஒரு தன்மையோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களை மட்டும் கொண்டு வர சொல்லி நாங்கள் உங்களை சொல்லவில்லை. எங்களுக்கும் ஆதரவு அளியுங்கள், நீங்கள் விரும்பியவரும் கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் ஆதரவு அளித்து ஊடகத்தை பெருமாக கொண்டு வந்தீர்கள் என்றால் அடுத்தது கல்வியூட்டல் வரும். கல்வியூட்டல் வந்தால்தான் அந்த பின்னணியில வந்து பொருளாதார இணைப்பு வரும். பொருளாதார இணைப்பு வந்தால் தான் அந்த பின்னணியில வந்து தேச நிர்மாணம் வரும். தேச நிர்மாணம் வந்தால் தான் அதுக்கான அரசியல் சரியான முறையில வரும். இதைத்தான் நாங்கள் கூற விரும்புகிறோம். சிறப்பு மாஸ்டர். அதான் நான் ஆரம்பத்தில் கூறினேன், ஒரு அடி முன் வைத்தால் 2 அடி பின் வைக்கிறோம் என்று கூறினேன். இந்த அரசியல் முதிர்ச்சியை நாங்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டும். ஆனால் நீங்கள் இங்கே நிறைவாக கூறிய விடயத்தை நான் மிகவும் வரவேற்கிறேன். என்னவென்றால், சட்டத்திறனிகள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து அரசியல் தீர்வு தொடர்பாக கலந்துரையாடி ஒரு சரியான முடிவுக்கு வருவார்கள் என்றால் அது ஒரு பலமான நிலையை பெறும். இனி கட்சி தங்களுடைய வாக்கு பலம் என்ற அந்த குறைபாடுகள் அங்கே வந்து சேராது. இதை அவர்கள் ஒரு வினயமாக கேட்போம். இதை அவர்கள் முன்னெடுத்து இந்த சட்டத்திறனிகள் சங்கம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அவர்கள் முன் வந்து இதை முன்னெடுத்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய நிலைமைகள் மாறப்போவதில்லை என்பதை தான் கூறலாம். ஸ்டேட் வித் இந்த ஸ்டேட்ன்றது உலகெங்கும் இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா சவுத்தோலுக்கு போனீங்கன்னா சவுத்தோல் சீக்கிய ஸ்டேட் தான். அங்க வந்து சீக்கிய வாழ்வியல் தான் அங்க கட்டமைக்கப்படுகிறது. ஆனா பிரித்தானியாவுடைய அரசுகள் தான் இருக்கிறது. அதே மாதிரி எல்லா நாடுகளும் உதாரணங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த இன மத மொழி பிரச்சனைகள் எல்லாம் வந்து மக்களால் தான் இணக்கப்பாடுகளுக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டுமே தவிர ஆயுதத்தால் தீர்க்கப்பட முடியாது. அப்படியான ஒரு கட்டத்துல வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஊடகத்தை பலப்படுத்துங்க. ஊடகத்தை பலப்படுத்த எல்லாரும் வந்து பேசட்டும். எங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்னு இல்லை, எங்களுக்கு மட்டும் அனுபவம். கல்வி அனுபவம், அறிவு புத்தகத்தால வாரது, படிப்பு புத்தகத்தால வாரது. அந்த புத்தகத்தால வார படிப்பும் கல்வி அனுபவம் ஒன்று சேர்க்கலாம், அறிவு வரும். அறிவு அற்றங்காக்கும் கருவி என்றது வள்ளுவருடைய கருத்து. அதனால இந்த நேரத்தில் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்றது, இந்திய சூழ்நிலையை நாங்கள் தெளிவுபடுத்துற இருந்தா பொது கருத்து கொடுத்து உருவாக்குற ஊடகத்தை
பலப்படுத்துங்கள். இங்கு அரசியலை விளையாடாதீர்கள். இது அரசியல் மேடை அல்ல. நீங்க அரசியல் மேடையில் தேர்தல் என்று விளையாடுங்கள். அதுக்கேற்ற மாதிரி எதுவும் செய்யுங்க, அதுவும் கூட பிரச்சனை. ஆனா யார் எது செய்கிறீர்களோ அதை உள்ளபடி சொல்வதுதான். ஸ்காட்னு சொல்லி கார்டியன் பத்திரிகை தொடங்கியவர் சொன்ன முதலாவது இதழில் சொன்ன கார்டியன் ஆங்கில பத்திரிகை தொடங்கியவருடைய கருத்து என்னவென்றால், கமெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ, எப்பயும் கருத்துகள் இலவசமாக இருக்கும், பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஸ்கேர். அதாவது இது என்ன, உண்மைகள் எப்பயும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். சரி, பிரதான செயலுக்கு செய்ய வேண்டும். இத்தோடு அந்த நல்ல சிந்தனையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.